தேசமெங்கும் பணியாற்றி வரும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் தாராபுரம் தொகுதி சின்னக்கடை வீதி அவர்களே, மேலும் கண்டன உரையாற்ற வருகை இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் தாராபுரம் தொகுதி செயலாளர் நிகழ்ச்சி நடந்ததாக கண்டன கோஷம் எழுப்ப வருமாறு சகோதரர் மன்சூர் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கண்டிக்கின்றோம் 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 ஈரானின் இறையாண்மையை சிதைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலை வன்மையாக கண்டிக்கின்றோம். சர்வதேச விதிகளை தடுத்து நிறுத்து ஐநாவை தடுத்து நிறுத்து அப்பாவின் மீதான போரை தடுத்து நிறுத்து ஆயுத பலத்தை காட்டி உலகத்தை அச்சுறுத்தாது. ஆயுத பலத்தை காட்டி உலகத்தை அச்சுறுத்தாது. வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே. அமைதி கழகத்தும் போர்கள் ஒழியட்டும். ஆயுத கலாச்சாரம் மண்ணோடு கொல்லாதே கொல்லாதே. அப்பாவி மக்களின் உயிர் பறிக்கும் ஆயுதங்களால் கொல்லாதே கொல்லாதே. வானிலிருந்து நெருப்பு மழை பொறுக்கிறது. மருத்துவமனைகள் வீடும் பள்ளிகள் வீடும் குண்டுகள் உடை தெரிவோம் உடை தெரிவோம். சுதந்திர நாடுகளை எல்லைகளை காண்டாது, இறையாண்மை சிதைக்காது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் கண்டன உரையாற்ற வருமாறு எஸ்டிபி கட்சி இன்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த கண்டன உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு உலகமே இவர்கள் தீவிரவாதத்தை தூண்டுகிறார்கள், இவர்கள் தீவிரவாதத்தை பேசுகிறார்கள் என்று இன்றைக்கு பேசக்கூடிய ஊடகத்திலே அமெரிக்காவாக இருக்கட்டும் அல்லது அமெரிக்காவர்கள், ஆனால் இந்த தீவிரவாத செயலை செய்து கொண்டிருப்பவர்கள் யார் என்று சொன்னால் இன்றைய அமெரிக்காவும் அதனுடைய கள்ள குழந்தையுமான இஸ்ரேல். இது காலம் கடந்த கண்ணியமானவர்களே, அன்றைக்கு கருப்பினத்தவர்கள் இருந்து தொடங்கிய அந்த தீவிரவாதம் ஒரு கருப்பினத்திலே நாம் எப்படி ஒழிக்க வேண்டும், அவர்களை எப்படிலே அறியாத வடுகளாக இருக்கிறது என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, அந்த வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பாருங்கள். ஆப்பிரிக்காவிலே போய் கருப்பினத்த அடிமைகளை தனது சந்தைகளுக்கு ஏற்றுமதி கருப்பினத்தவர்களை அவர்கள் ஏதோ தனது தேவைகளுக்காக வேட்டையாடி திங்கக்கூடிய உணவுகளாக காட்டுக்குள்ளே காட்டு விலங்குகளை அடித்து உணவை உண்ணக்கூடியவராக நாங்கள் பார்வையாளர்கள் அல்ல, பங்காளர்கள் என்பதை வரலாற்று சாட்சியாக நிரூபித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை கலந்துகொண்டிருக்கும் செயல் வீரர்களே, மகளிருடைய இந்திய மாவட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மற்றும் செயல் வீராங்கனைகளே,